கைஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து எஸ்எஸ்பியிலேருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் லேப் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கூட இருக்குது கைஸ். 10th 12th அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க. 4th May வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshserselect.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கைஸ். இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து எஸ்எஸ்பிலேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸோட இன்னும் 2-3 டைப்லேயும் போஸ்டிங்ஸ் இருக்குது. குரூப் சி கேட்டகரியில் இந்த போஸ்டிங்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா பீப்புள் எல்லாருமே வந்து எலிஜிபிள். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப் அசிஸ்டண்ட்டு, தென் அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி அசிஸ்டண்ட்டு, நர்சிங் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லிட்டு 3 டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லா வேக்கன்சியும் கம்யூனிட்டி வைஸாகவும் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க. இதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் லேப் அசிஸ்டன்ட் போஸ்டிங், ஃபிசியோதெரப்பி போஸ்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா 25,500லேருந்து 81,100 ருபீஸ் வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 21,700லேருந்து 69,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் டியரன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கும். அலவன்ஸ் டீட்டெயிலாம் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ லேப் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12th பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் லேப் அசிஸ்டன்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 1 இயர் வந்து லேப் அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் வந்து ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு மினிமம் 18, மேக்ஸிமம் 27 வரைக்கும் எலிஜிபிள். இதுக்குமே 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஃபிசியோதெரப்பிக்கான சர்டிஃபிகேட் 1 இயர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸுமே வச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டகரி. இதுக்கு மினிமம் 18, மேக்ஸிமம் 27 இயர்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் எய்ட்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். 1 இயர் இதுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க கைஸ். கண்டிப்பாக இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே சொன்ன ஏஜ் லிமிட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எக்ஸ் ஹவுஸ்மேன் கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் அப்படின்றலாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் ஹவுஸ்மேன் அண்ட் ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட செலெக்ஷன் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. அதாச்சும் எப்படி வந்து செலக்ட் பண்ண போகிறாங்கன்ற டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல்லேருந்து தென் அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.